நலம் காக்கும் ஸ்டாலின். உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு. குடியரசு துணைத் தலைவர் தேர்தலில் இந்தியா கூட்டணி சார்பில் பொது வேட்பாளரை நிறுத்த காங்கிரஸ் திட்டம். வேட்பாளர் தேர்வில் கருத்தொற்றுமையை ஏற்படுத்த மற்ற கட்சித் தலைவர்களுடன் கார்கே ஆலோசனை. இந்தியா கூட்டணி எம்பிக்கள் இன்று ராகுல் காந்தி தலைமையில் பிரம்மாண்ட பேரணி. வாக்காளர் பட்டியல் முறைகேடு குறித்து விரிவான விசாரணை நடத்த கோரிக்கை. ஐந்து எம்பிக்கள் உட்பட 181 பயணிகளுடன் கேரளாவிலிருந்து டெல்லி புறப்பட்ட ஏர் இந்தியா விமானம். இந்தியா விமானம் அவசரமாக சென்னையில் தரையிறக்கம். 2 மணி நேரமாக போராடியும் இயந்திர கோளாறை சரி செய்ய முடியாததால் அனைவரும் மாற்று விமானத்தில் டெல்லிக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். இந்திய பொருளாதாரம் இறந்துவிட்டதாக கூறிய ட்ரம்ப், ராகுல் காந்திக்கு பிரதமர் மோடி பதிலடி. உலகின் 3வது பெரிய பொருளாதார நாடாக இந்தியா வளர்ந்து வருவதாக பேச்சு. பிறர் பொறாமைப்படும் அளவிற்கு இந்தியா வளர்ந்து வருவதாக பிரதமர் மோடி பெருமிதம். உள்நாட்டில் தயாரிக்கப்படும் பொருட்களுக்கு மக்கள் முன்னுரிமை அளிக்கவும் வேண்டுகோள். %5% இடஒதுக்கீட்டிற்காக மிகப்பெரிய போராட்டத்தை நடத்த தயார். நாங்கள் போராடினால் தமிழ்நாடு தாங்காது என்று பாமக நிறுவனர் ராமதாஸ் எச்சரிக்கை. "2026 வெற்றி கூட்டணியை அமைப்பேன் என்று பாமக நிறுவனர் ராமதாஸ் உறுதி. மற்றவர்கள் கூறுவதை காது கொடுத்து கேட்க வேண்டாம் என்று அன்புமணி தரப்பு மீது சாடல். தந்தையை மிஞ்சிய தனையன் இருக்கக்கூடாது என பிரதமர் மோடியே கூறியிருக்கிறார். மகளிர் மாநாட்டில் அன்புமணிக்கு அறிவுரை சொன்ன பாமக நிறுவனர் ராமதாஸ். பூம்புகாரில் வன்னியர் சங்க மகளிர் மாநாடு நடைபெற்ற இடத்தில் கனமழை. நாற்காலிகளை குடையாக மாற்றி ஆங்காங்கே ஒதுங்கிய தொண்டர்கள். அரசு நிகழ்ச்சிகளில் பங்கேற்க கோவை சென்றடைந்தார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். விமான நிலைய வாயிலில் முதலமைச்சருக்கு திமுக தொண்டர்கள் உற்சாக வரவேற்பு. முதலமைச்சர் ஸ்டாலின் திருப்பூரில் இன்று 19,785 பேருக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்குகிறார். புதிய திட்டப்பணிகளுக்கு அடிக்கல் நாட்டுவதுடன் முடிவுற்ற திட்டப்பணிகளையும் திறந்து வைக்கிறார். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கிருஷ்ணகிரியில் இன்று பிரச்சாரம். ராயக்கோட்டை, தேன்கனிக்கோட்டை உட்பட 4 இடங்களில் உரையாற்றுகிறார். சென்னையில் தூய்மை பணியாளர்களுடன் நடைபெற்ற 7ஆம் கட்ட பேச்சுவார்த்தை தோல்வி. பணி நிரந்தரம் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி 10வது நாளாக தொடரும் போராட்டம். தூய்மை பணியாளர்களை பணி நிரந்தரம் செய்வதில் அரசுக்கு என்ன இடையூறு உள்ளது? உங்களுடன் ஸ்டாலின் என சொல்லிக்கொள்ளும் முதலமைச்சர் போராடும் மக்களுக்கு ஏன் துணை நிற்பதில்லை எனவும் சீமான் ஆவேசம். இலங்கை கடற்படையால் கைதான ராமேஸ்வரம் மீனவர்களை விடுவிக்க வலியுறுத்தி காலவரையறையற்ற வேலை நிறுத்தம்.
வருகின்ற 13ஆம் தேதி கண்டன ஆர்ப்பாட்டமும் 15ஆம் தேதி உண்ணாவிரத போராட்டமும் 19ஆம் தேதி ரயில் மறியலில் ஈடுபடப் போவதாகவும் அறிவிப்பு. டியூஷனுக்கு சென்ற 3 பள்ளி மாணவிகளை காரில் கடத்தி கத்தி முனையில் விரட்டி பாலியல் சீண்டல். பெற்றோர் அளித்த புகாரில் தனியார் பள்ளியின் ஓட்டுநர் போக்சோவில் கைது. சேலம் எடப்பாடி அருகே விபத்தில் உயிரிழந்த வாலிபரின் சடலத்துடன் வந்த ஆம்புலன்ஸை நடுவழியில் நிறுத்தி உறவினர்கள் மறியல். விபத்துக்கு காரணமான லாரி சர்வீஸ் சென்டர் உரிமையாளர் மேலாளர் மீது நடவடிக்கை எடுக்க கோரிக்கை. தஞ்சாவூர், ராணிப்பேட்டை மாவட்டங்களில் பரவலாக கனமழை. வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியதால் பொதுமக்கள் மகிழ்ச்சி. கள்ளக்குறிச்சி மாவட்டம் கல்வராயன் மலை அருவியில் கடும் வெள்ளப்பெருக்கு. அருவியில் குளிக்க தடை விதிக்கப்பட்டதால் சுற்றுலா பயணிகள் ஏமாற்றம். புதுக்கோட்டை அருகே கோவிலில் பூஜை செய்வது தொடர்பாக பூசாரிகளிடையே மோதல். கோவிலுக்குள் கைகலப்பில் ஈடுபட்ட அனைத்து பூசாரிகளையும் வெளியேற்றி அறநிலையத்துறை அதிகாரிகள் நடவடிக்கை. நெல்லை அருகே ஆட்டோ மீது பைக் மோதியதில் இளைஞர் உயிரிழப்பு. மது அருந்தியதாக பதிவு செய்யப்பட்ட முதல் தகவல் அறிக்கையை மாற்றக்கோரி உறவினர்கள் மறியல். கன்னியாகுமரி மாவட்டம் களியக்காவிளையில் சரக்கு வாகனம் மோதி பைக்கில் சென்ற இருவர் படுகாயம். வாகனம் மோதியதில் இளைஞர் தூக்கி வீசப்பட்ட சிசிடிவி காட்சிகள் வெளியானது. தஞ்சையில் உள்ள 6 கோவில்களிலிருந்து சிவபெருமான் ரிஷப வாகனத்தில் எழுந்தருளி ஊர்வலம். வான வேடிக்கை, கைலாய வாத்திய இசையுடன் ராஜ வீதிகளில் வலம் வந்து பக்தர்களுக்கு தரிசனம். திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் அலைமோதும் பக்தர்கள் கூட்டம். இலவச தரிசன வரிசையில் 19 மணி நேரம் காத்திருந்து சாமி தரிசனம். இந்தியாவின் அதிவேக வளர்ச்சி உலகின் எந்த சக்தியாலும் தடுக்க முடியாது. அமெரிக்காவின் 50% வரி விதிப்பை மறைமுகமாக சாடிய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங். கேரள மாநிலம் திருச்சூரில் ஆம்புலன்ஸ் மீது கார் நேருக்கு நேர் மோதி விபத்து. நோயாளி உட்பட 2 உயிரிழப்பு, 6 பேர் காயத்துடன் மீட்பு. நலம் காக்கும் ஸ்டாலின். உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு.